இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு தேவ ஜனக்கூட்டம் இருக்கு. ஆண்டவரே என் நிலைமையை மாத்துங்க, ஆண்டவரே என் சூழ்நிலையை மாத்துங்க, ஆண்டவரே கண்ணீரை துடைங்க, ஆண்டவரே நீங்க எனக்காக இறங்குங்க, ஆண்டவரே நீங்க என்னை விடுவீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதங்களை செய்யுங்க. எப்படி கூப்பிடுறாங்களா? இரவும் பகலும். லூக்கா 18:7. இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுறவருடைய விஷயத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். இந்த ஜனம் கூப்பிட்டுட்டே இருக்கு, ஆண்டவர் ஏன் ஜபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் எப்போ பதில் தருவார், எப்போ பதில் தருவார். சீக்கிரத்துல ஆண்டவர் எழுந்தருளி இந்த ஜபத்துக்கு பதிலை தருவார். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறேனே, எப்பொழுது என்னுடைய ஜபம் கேட்க, சீக்கிரத்தில் கேட்கப்படும். தேவன் எழுந்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல நமக்கு நியாயம் பிறக்கும். தேவன் எழும்புகிற இடத்துல அவர் நீதியை செய்வார். இப்போ இந்த ஜபம்லாம் என்ன செய்யுதுன்னா கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, ஆகாருடைய கண்ணீர் ஆண்டவர் துருத்தில் என்ன செய்கிறாராம், எடுத்து வைக்கிறாராம். எப்படிங்க எடுத்து வைக்க முடியும்? ஆகார் அழுது வனாந்திரத்தில் யாருமே இல்லைன்னா ஆகார் அழுகுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் துருத்தியில் என்ன பண்ணுறேன்னா எடுக்கிறேன், உன் ஜெபத்தை நான் பார்க்குறேன், உன் இருதயத்தின் வேதனையை நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன்.